இந்த தமிழக அரசு திருநங்கைகளுக்காக ஒரு பெரிய விஷயங்களை கொண்டுட்டு வந்துட்டுருக்கு. நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். எங்களை மாதிரி திருநங்கைகள் வந்து இந்த சொசைட்டியில் எல்லா இடத்துலையும் எல்லா துறையிலையுமே. நான் டான்ஸ் ஸ்கூல் வச்சு நடத்திட்டுருக்கேன். இந்த மாதிரி டிரான்ஸ் விமன் இப்போ என்னோட ஆயாக்கள் இருந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு அவேர்னஸ் கிடையாது. அதிகப்படியான ஒரு வளர்ச்சியில் இருக்கோம் நாங்கள் இன்றைக்கி. அது எப்படி எந்தெந்த மாதிரி ஆட்சியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிராகரிப்பே வாழ்வென தனிமையில் தவிக்கும் திருநங்கையர்களை தாயாய் நின்று அரவணைக்கும் தமிழ்நாடு அரசு முதல் கையெழுத்தாய் நம்பிக்கையின் விதையாய் திருநங்கையர்களுக்கு கிடைத்த கட்டணமில்லா இலவச பேருந்து பயணம், 1500 ரூபாயாக உயர்த்தப்பட்ட ஓய்வூதியம். இந்த தமிழக அரசு திருநங்கைகளுக்காக ஒரு பெரிய விஷயங்களை கொண்டுட்டு வந்துட்டுருக்கு. அது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவங்க தான் வந்துட்டு எங்கள் சமூகத்தை வந்து வேறு விதமாக பேசிகிட்டு இருந்தாங்க, வேறு விதமாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது, அவங்கள வந்து உயர்த்தி சொல்லணும்னு சொல்லிட்டு அதாவது ஒரு மதிப்புக்குரிய ஒரு நங்கை அப்படின்றத திருநங்கைன்னு வந்து முன்மொழிச்சாங்க. அந்த முன்மொழிஞ்சதுக்கும் காரணம் வந்துட்டு நர்த்தகி நடராஜன் ஒரு அம்மா, எங்கள் திருநங்கை சமூகம் அம்மா தான். அவங்க வந்து கலைஞர் ஐயாவுக்கு அந்த பேரை முன்மொழிஞ்சாங்க. அவர் நினச்சிருந்தா ஒரு திருநங்கை சமூகத்தை சார்ந்தவங்க நீங்கள் எப்படி எங்களுக்கு இந்த பேரை முன்மொழியெல்லாம் நினச்சிருக்கலாம். பட் அதை அக்செப்ட் பண்ணி எங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அந்த பேரை வச்சு இன்றைக்கி எல்லாருமே வந்து அந்த பேரால் கூப்பிட்டுட்ருக்காங்க. திருநங்கைகளுக்கு வந்து இந்த ஆட்சி வந்து எப்போவுமே ஒரு சப்போர்ட்டிவான ஆட்சியாக தான் இருக்குது. ஏன்னா பெண்களுக்கு நிகராக எங்களுக்கும் நிறைய ஸ்கீம்ஸ்லாம் வருது. இப்போ ஒரு பெண்களுக்கு ஒரு ஸ்கீம் அதை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே அந்த ஸ்கீம் வந்து திருநங்கைகளுக்கும் பொருந்தும் அப்படின்ற மாதிரி கொண்டுட்டு வந்துடுறாங்க. அதில் பயனடைஞ்சவங்க நான். ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், மகளிர் உரிமை தொகை வந்து எனக்கு கிடச்சிட்டு இருக்குது. நான் இதை வந்து ஒரு விளம்பரத்துக்காகவோ இல்லை ஒரு வாய் பேச்சுக்காகவோ சொல்லலை, நான் உண்மையிலே பயன்பெற்றுட்ருக்கேன். ஃபாரின் கல்ச்சர்ஸ்லாம் நம்ம அப்பார்ட் ஃப்ரம் இந்தியா தாண்டி ஃபாரின்லாம் திருநங்கைகளுக்கு அங்கீகாரம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால் ஒரு டவுட்டு தான். பட் நம்ம தமிழக அரசு வந்துட்டு எங்களுக்கு வந்து 3ஆம் பாலின அட்டை இதெல்லாம் கொடுத்து இதை வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமைப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஏன் கிடைக்கிது அப்படின்னா, எங்களுக்கான அரசு வந்து நடந்துட்டு இருக்கிறதுக்காக கிடைக்கிது. இப்போ புதுசாக நிறையா பேர் வராங்க, வந்து இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி அவங்க பண்ணிட்டாங்க. பண்ணதை வந்து நான் திருப்பி இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன், மாடுலேட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. கிடையாது, எங்களுக்கு பேர் வச்சு எங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து வளர்த்து வாரிவம் பண்ணி எல்லாமே பண்ணதுக்கப்புறம் திருப்பி நான் அதையே சின்ன குழந்தையிலேருந்து பண்ணுறேன்னு சொல்கிறதெல்லாம் எந்த விதத்தில் வந்துட்டு சாத்தியம்னு எனக்கு தெரியலை. இந்த திமுக ஆட்சி வந்ததுலேருந்து எங்களை மாதிரி திருநங்கைகள் வந்து இந்த சொசைட்டியில் எல்லா இடத்துலையும் எல்லா துறையிலையுமே இருக்கணும். ஆக்சுவலி ஒரு போலீஸ், ஒரு டாக்டர், ஒரு டீச்சர், இந்த மாதிரி எல்லா துறையிலும் இருக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு கல்வி உதவி கொடுக்குறாங்க. அதே மாதிரி அரசு பணியில் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுக்குறாங்க. அந்த அரசு பணியில் செய்யக்கூடியதுக்காக ஒரு ஆஃபரும் பண்ணுறாங்க. அப்பப்போ இடஒதுக்கீடு பண்ணி கொடுக்குறாங்க. அது மாதிரி தான் நானும் படித்தேன். எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன். நான் ஒரு கேகே நகர் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி முதல்வருடைய கல்வி உதவித்துறை மூலமாக தான் படித்தேன். பிஎடுமே அவர் மூலியமாக தான் முடித்தேன். அது மாதிரி நிறையா துறையிலுமே எல்லா துறையிலுமே திருநங்கைகளை சாதிக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் கொண்டு வராங்க. நான் MBA HR முடிச்சிருக்கேன். நான் ஒரு கிளாசிக்கல் டான்ஸர். நான் டான்ஸ் ஸ்கூல் வச்சு நடத்திட்டுருக்கேன். இந்த மாதிரி டிரான்ஸ் விமன் இப்போ நிறைய அவேர்னஸ் இருக்குது, நிறைய வெளியில் வந்துட்டுருக்கோம். முன்னாடிலாம் வந்து எங்களோட மூதாதையர், என்னோட ஆயாக்கள் இருந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு அவேர்னஸ் கிடையாது. வெளியில் வர்றதுக்கே அவங்களாம் யோசித்த காலம்லாம் போய் இப்போ எங்களால் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லா ஃபீல்ட்லேயும் நாங்கள் வந்து முத்திரை பதிச்சிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி அரசியல் பண்ண அவங்க வந்து உதவித்தொகை கொடுத்தாங்களா, நான் வாங்கினேன்னா அப்படிங்கிறது நிஜமானமே கிடையவே கிடையாது. இப்போ லாஸ்ட் இந்த ஃபியூ இயர்ஸில் வந்து எங்களுக்கு அந்த உதவித்தொகை கிடைக்கிது, எஜுகேஷன் லோன் கொடுக்குறாங்க. அப்புறம் வயதான திருநங்கைகளுக்கு வந்து அந்த மாதிரி உரிமை தொகை கொடுக்குறாங்க. இன்றைக்கி திருநங்கைகளுடைய வாழ்வாதாரங்கள் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதிகப்படியான ஒரு வளர்ச்சியில் இருக்கோம் நாங்கள் இன்றைக்கி. அது எப்படி எந்தெந்த மாதிரி ஆட்சியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வரைக்கும் இருந்த ஆட்சிகள் எதுவுமே எங்களுக்கான
ஒரு நலத்திட்டங்களோ எந்த விதமான சலுகைகளோ அங்கீகாரங்களோ எங்களுக்கு இது வரைக்கும் எந்த ஆட்சியாலையும் கிடைக்கல. ஆனால் இன்றைக்கி நாங்கள் வந்து சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்துலையும் நல்ல ஒரு பதவியிலையும் நல்ல ஒரு கல்வியிலையாக இருக்கட்டும் இல்லை ஒரு பதவியிலையாக இருக்கட்டும் போலீஸாக இருக்காங்க. நல்ல ஒரு இந்த திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து பஸ்ஸில் இலவசம், பெண்களுக்கு நிகராக எங்களுக்கு வந்து பஸ்ஸில் வந்து சலுகைகள் கொடுத்து இன்றைக்கி வந்து படிப்பில் வந்து எங்களை பின்தங்கியிருந்தோம் நாங்கள். அதுலேயும் வந்து இன்றைக்கி வந்து எங்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கனாக்கா ஓட்டுநர் உரிமம், ரேஷன் கார்டு, நலவாரிய திட்டங்கள், அப்புறம் பட்டா, இலவச பட்டா கொடுத்துருக்காங்க இந்த ஆட்சியில். அது இல்லாமல் அந்த பட்டா கொடுத்ததோடு மட்டும் நிற்காமல் அதில் ஒரு 3.5 லட்ச ரூபா எங்களுக்காக மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட பேசி அதுக்குன்னு ஒரு நிதி ஒதுக்கி எங்களுக்கு அமௌண்ட்டு போட்டு கட்டி தர்றாங்க. எங்களுடைய ஆதரவு என்றைக்குமே உதயசூரியன் என்றுமே மறையாது. உதயசூரியன் மறைஞ்சா உலகமே இருண்டு போயிடும். எங்களோட ஆதரவு எப்போவுமே வந்துட்டு உதயசூரியனுக்கு தான், மீசக்கர் ஐயா அவர்களுக்கு தான். அந்த மீசையை முறிக்கொண்டு அவர் வரும்போதே அந்த 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 கூஸ் பம்ப்ஸ் இருக்கும். ஸோ எங்களுடைய ஆதரவு என்றைக்குமே உங்களுக்கு இருக்கும். எங்கள் திருநங்கைகளோட ஆதரவு என்றைக்குமே அமைச்சர் நேரு ஐயா அவர்களுக்கு தான். அப்புறம் என்னோட ஓட்டு எப்பயுமே உதயசூரியனுக்கு தான். எங்களுடைய ஆதரவு எப்போவுமே உதயசூரியன்.